வணக்கம். இன்னைக்கு வாழைப்பூ வடை செய்யறது எப்படிங்கறத பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கடலைப்பருப்பு, வரமிளகாய், வாழைப்பூ, சோம்பு, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, வெங்காயம், கொத்தமல்லி தழை, உப்பு. கடலைப்பருப்பும் வரமிளகாயும் 4 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். வாழைப்பூ இந்த நரம்பெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு, ஊர்ல பருப்பு ஒரு 2 ஸ்பூன் எடுத்து தனியா வச்சுக்குவோம். இதை நம்ம வடக்கி முழுசா போட்டுக்குவோம். முழுசா போட்டோம் இப்ப நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல பூண்டு, சோம்பு, பச்சை மிளகாய், வரமிளகாய், உப்பு அதுல போட்டோம்னா அது நல்லா அள்ளி அரைவிடும். இப்ப பருப்பெல்லாம் தண்ணி வடிச்சு அதெல்லாம் போட்டுக்குவோம். வாழைப்பூவை கட் பண்ணியாச்சு. பருப்பும் அரைச்சி எடுத்தாச்சு. இப்ப வாழைப்பூல இதை போட்டு கலந்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், கறிவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், எடுத்து வச்சிருந்த கடலைப்பருப்பை போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கலந்துக்குவோம். இப்ப அடுப்பு பற்ற வச்சு வானலியை அடுப்பு வச்சாச்சு. தேவையான எண்ணெயை நம்ம போட்டுக்குவோம். முதல்ல போட்ட வடை இது கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்ப திரும்பவும் இது எண்ணெயில போட்டு எடுக்கணும். இது திரும்பவும் வேகிறப்ப நல்லா முறுமுறுன்னு இருக்கும். இப்ப நல்லா முறுமுறுன்னு ஆயிடுச்சு. இப்ப நம்ம இதை எடுத்துடலாம்.